Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனு ஆனந்தோட இயக்கத்தில் ஆர்யா, சரத்குமார், மஞ்சு வாரியர், கௌதம் கார்த்திக், அனகா, ரைசா வில்சன், ஜெயக்குமார், காளிதாஸ் அண்ட் ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்கிற மிஸ்டர் எக்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். உங்களோட மிஷன் அந்த நியூக்ளியர் டிவைஸை ரிட்ரீவ் பண்ணி திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வரணும். பொதுவாக வந்து படத்தோட ரிவ்யூவில் வந்து நான் சிங்கிளாக உட்காந்துக்கிட்டு காஸ்ட் பேர் சொல்லிட்டு கதை என்ன அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பட் இந்த தடவை வந்து 2 பேர் சேர்ந்து இந்த படத்தோட ரிவ்யூ வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து மிஸ்டர் கௌதம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? படம் பார்த்தீங்களா? ரைட். மிஸ்டர் எக்ஸ் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எப்படி இருந்தது? மிஸ்டர் எக்ஸ் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஹாலிவுட் படத்துக்கான ஸ்டாண்டர்டை வந்து காட்டினாங்க. ஒரு தமிழ் படத்தில் ரொம்ப நாள் வந்து ஸ்பை த்ரில்லர், இப்போ துரந்தர் மாதிரி அந்த ஊர் படங்கள் வந்து ஓடும்போது ஏன் நம்ம அந்த மாதிரி ஒரு படம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் எனக்கு தெரிஞ்சது. ட்ரெய்லர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் படத்துக்கு போனோம். பட் நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து அது ஒரு சின்ன பிரச்சனையை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கிறப்ப துரந்தர் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வரக்கூடிய பல படங்களை வந்து அதே பாணியில் வந்து நம்ம எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பெரிய இதுவும் இருக்குது. ஒரு துரந்தர் தான் அதோட ஸ்டைலு, அது ஒரு இது நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒன்று பண்ணுது. பட் அதை தாண்டி ரொம்ப ஸ்டைலிஷான, நான் எப்படி இந்த படத்தை பார்க்குறேன்னா, ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பேட்டர்ன் ஆஃப் இதில் தான் இருக்கும். நார்த்தில் கூட வந்து பத்தான் பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து வார் பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பை த்ரில்லர்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அவங்க வந்து நம்ம கூடவே ஒரு ஆளாக இருப்பாங்க, ரொம்ப இதுவாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டைலிஷான படமாக நான் மிஸ்டர் எக்ஸை பார்க்குறேன். ஸோ மிஸ்டர் எக்ஸ் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. அப்புறம் அந்த நாட்டுக்கு வந்து என்ன பிரச்சனை வருது, அதற்காக இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணி அந்த பிரச்சனையை சமாளிச்சாங்களா அப்படிங்கிறத அந்த படத்தோடைய கதை. ஸோ கம்மிங் டு காஸ்டிங், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஸ்டிங் வந்து எப்படி இருந்தது? எல்லாருமே நல்ல செலெக்ஷன் தான். அதாவது எல்லாருமே தெரிஞ்ச ஆக்டர்ஸ் தான். ரொம்ப அதாவது அத்துல்யா ஆகட்டும், ரைசா ஆகட்டும், அனகா ஆகட்டும், நிறைய படங்களில் பார்த்துருப்போம். பட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய படங்கள்லாம் வந்திருக்காரு. அவங்கெல்லாம் பிக் பண்ணது நான் ரொம்ப நல்ல விஷயமா பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கும் போது அந்த ஆக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு பிரேக்காக நான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கௌதம் கார்த்திக் நம்ம எதிர்பார்க்கலாம், சொல்லாம வில்லன் தான் அவர் படத்துல. ஸோ வில்லன் அப்படிங்கும் போது அதுக்கான ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து அவர் கேரி பண்ணியிருக்காது. அது ஒரு சில இடத்துல கொஞ்சம் வந்து நமக்கு, நான் ட்ரெய்லர் பார்த்து ஒரு எண்ணம் இருந்தது, என்ன இது சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஃபுல் மூவி பார்க்குறப்ப அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தார். அந்த கேரக்டரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கம்மிங் டு ஆர்யா, வெரி ஃபர்ஸ்ட் டைம் பொதுவாக வந்து படங்களில் ஓப்பனிங் சீனில் வந்து ஹீரோயின் வந்து யோகா பண்ணிட்டு இருப்பாங்க, பீச் ஓரமாக வந்து ஒரு அழகாக ஒரு இது போட்டு அந்த ஓப்பனிங் சீனை மிஸ் பண்ணிடாதீங்கடான்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப வெரி ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹீரோவை ஒரு 6 பேக்கில் ஒரு இன்ட்ரோ கொடுத்து அவ்வளோ இதாக வந்து அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. அதுக்கே ஒரு பெரிய இது காமிக்கணும். ஆர்யா அவ்வளோ அழகாக இருந்தது. ஆமாம், அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 40+ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்மிங்னஸை இழக்காம இந்த ஃபிசிக் கொண்டு வந்து காமிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அண்டர் வாட்டரில் கிட்டத்தட்ட அவங்க அந்த ரெக்கார்ட் பண்ணி சும்மா ஃபிலிமில் காட்டுறாங்க. பட் அதுக்கு பின்னாடி வந்த சீக்வன்சஸ்லாம் நான் பார்த்தேன். நம்ம சேனலில் கூட டைரக்டர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதுக்கு கிட்டத்தட்ட 2 ஹவருக்கு மேலே தண்ணிக்குள்ளே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நான் பாதி சாவடிச்சிட்டேன்லாம் சொல்லியிருந்தார் மனு ஆனந்தம்மா இன்டர்வியூவில். ஸோ அதுக்கான மெனக்கடல் வந்து எனக்கு தெரிஞ்சது. முழு படமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடுமையோட ஒரு கேரக்டர், லாங் ஹேரோட. ஸோ அந்த ஒரு விஷயமும் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ஓவராலாக படமாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரோ வரும்போது என்னோட அதுக்குள்ளே இன்ட்ரோ விட்டீங்களா, அப்படி ஒரு சின்ன படம் தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிது. செகண்ட் ஆஃப் வந்துட்டு ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் சீக்கிரமாக முடிச்சதுக்கான செகண்ட் ஆஃப் தான் தெரியும். செகண்ட் ஆஃப் ரொம்ப பெரிய செகண்ட் ஆஃப். அது எடிட்டிங்கில் அட்லீஸ்ட் இந்த இன்ட்ரோல் பாயிண்ட்டை கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரியாவது இதான் நான் பண்ணியிருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் டக்குன்னு முடிஞ்சு செகண்ட் ஆஃப் ரொம்ப பெருசாக கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி நமக்கு அந்த லேக் வந்து ஃபீல் ஆகுது. இன்னொருத்தவங்க நீங்கள் மறந்துட்டோம் நம்ம காஸ்டிங்கில். சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஒரு படங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை. அவர் கெட்டப் அந்த இந்த படத்துல அவருக்கு கெட்டப் மாதிரி எனக்கு இருந்துச்சு. சூரியன் படத்தோட கெட்டப் இல்ல அது ஓகே, பட் அப்புறம் சூரியவம்சம் கெட்டப் அது அயன் வந்து காப்பி அடிச்சிட்டாங்க எனக்கு. ஏர்போர்ட்ல கரெக்டா வரும்போது பல வேஷங்கள்ல அவர் வந்து ஸ்பையா இருக்கிறாருங்கிறதுக்காக அவரோட ப்ரீவியஸ் மூவிஸோட கெட்டப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தது. இந்த 2 கெட்டப் செம்மையா சிங்க் ஆச்சு. சூரியனும் சூரியவம்சமும் செம்மையா சிங்க் ஆச்சு. அது ஒரு மாதிரி தேட்டர்ல ஒரு பிளாஸ்ட் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தென் மஞ்சு வாரியர் எனக்கு வந்து இந்த படத்துல அவங்கள வந்து பயன்படுத்தின விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க ரீசெண்ட் டேஸ்லேயே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. 30+ இருக்கக்கூடிய விமனுக்கு வந்து பொதுவாகவே இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டி கேட்டகரியில் வச்சு என்னதான் நீ சாகசம் பண்ணாலும் அந்த இதில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு அது வந்து ஆப்போசிட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஐஸ்வர்யா ராயா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு மஞ்சு வாரியராக இருக்கட்டும், அவங்கள எல்லாமே கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் அவங்களோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து கிளைமேக்ஸ் கிட்டலாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நீ சிலிர்த்து போய் சிலரை விட்டு மஞ்சு வாரியரை நேரில் போய் பார்த்துட்டு மெடாம் அப்படிங்கிற மாதிரி பையன் வந்து பயங்கர பரவசமாயிட்டார். நல்லா இருந்தது. எனக்கு அதான் அவங்களோட கேரக்டர் கேரி பண்ண விதமாகட்டும் ஓகே. ஒரு வழக்கமா நம்ம இடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த உமன் கேரக்டர் வந்து அந்த சேர்லயே உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க ஜஸ்ட் ஆர்டர் போடுற மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்துல ஜேம்ஸ் பாண்ட் படத்திலே அப்படிதான் இருக்கும். இறங்கி அவங்க வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதுவுமே அவங்க ஜஸ்ட் அவங்க பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், பாடி அவங்க அச்சா வாங்குவாங்கிற மாதிரி ஒரு ஆரா அவங்க கிட்ட இருக்கும்போது நம்ம அசுரன்ல பார்த்தாச்சு. அது அப்படிங்கும் போது அது எனக்கு ஜஸ்டிஃபைடா தெரிஞ்சுது. பட் நான் இந்த படத்துல பிரச்சனைகளா நான் பாக்குறது என்னன்னா, ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. G20 சம்மிட் நடக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் கிரியேட் பண்றாங்க. நமக்கு அந்த எந்த பதட்டமும் நமக்கு ஃபீல் ஆகல. நமக்கு ஃபீல் ஆகல. ஓகே ஓகே. கண்டிப்பா நமக்கு அந்த கனெக்ட் வந்திருக்கணும். ஐயோ இப்ப என்ன பண்ண போறான், இவன் எப்படி காப்பாற்ற போறான், நம்ம வந்து ஓகே ஏதோ பண்றாங்கங்கறத நீங்க சொல்ற ஃபீல் எனக்கு புரியுது. பாம் வெடிக்க போகுது, அதுக்கு ஒரு 5 செகண்ட் தான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஆடியன்ஸ் வந்து பதட்டமாகணும். ஐயோ வெடிச்சிருமா வெடிக்க கூடாதான்னு. அந்த பதட்டம் வந்து லைட்டா மிஸ் ஆனதா நீங்க சொல்றீங்க. எனக்கு இதுல இன்னும் 2-3 குறைகள் தெரிஞ்சது. என்னன்னா அதுல்யா கேரக்டர் வந்து கௌதம் கார்த்திக் கூட ஜாயின் பண்றதுக்கு எந்த ஸ்ட்ராங்கான ஒரு பேஸே இல்லாம இருந்தது. ஒரு வில்லன் நாட்டையே வந்து அழிக்கணும்னு நினைக்கிறான். வில்லனுக்கு ஒரு காரணம் இருக்கு, இவங்களுக்கு என்ன காரணம் இருக்கு, கூட சேர்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. ஸோ அது இல்லை. அதே மாதிரி ஆர்யாவோட சிஸ்டர் கேரக்டர் யார் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணாமல் அதையும் கொஞ்சம் சுத்தலில் விட்டுருந்தது. இப்போ ஒரு கிளாரிட்டி லைட்டாக எனக்கு மிஸ் ஆன மாதிரி இருந்தது. அதே மாதிரி படம் முழுக்கவே நிறைய இடங்களில் லாஜிக் வந்து ஏகப்பட்ட இடங்களில் இடிச்சது. ஏன்னா சும்மா நம்ம லோக்கல்லே வந்து ஒரு சின்ன ஒரு சீன் கிரியேட் பண்ணுறதுக்கே அவ்வளோ பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. மாஸ்கோவில் போய் வந்து சும்மா ஏதோ என்னது டன்சோ பாக்ஸில் டெலிவரி பாக்ஸில் ஏதோ தூக்கிட்டு வர மாதிரி அழகாக வந்து அந்த தூக்கிட்டு வர்றாங்கல்ல, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் லாஜிக் செட் பண்ணிருக்கலாம். அதுதான் சொல்றேன். அவங்க எதெல்லாம் வந்து ரொம்ப லெத்தாஜிக்கா ஹேண்டில் பண்ணாங்களோ அதனால நமக்கு அந்த ஃபீலே வரல. சரத்குமார் சார் வந்துட்டு அந்த நியூக்ளியர் வெப்பனை எடுத்து வந்து அது வந்து நம்மளால் எடுத்துட்டு போயிட்டு விடப்பட்டது. அவர் வந்து அந்த பீச்ல ஓட்டுற வெஹிக்கிள வச்சு அதை மாஸ்கோ வரைக்கும் போறதெல்லாம் லாஜிக் ரொம்ப அங்கேயே கேட்டல இந்த வண்டியிலே தான் போறாரா எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய சீன்கள் இருந்துச்சு. இன்னொன்னு அவங்க நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க படத்துல. அதுல வந்து 10 ட்விஸ்ட்ல 8 கண்டுபிடிச்சிட்டோம். ஐ மீன் நமக்கே தெரியும் தான் நடக்க போதுனா நமக்கு அது ட்விஸ்டா ஃபீல் ஆகல. பட் இருந்தாலும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இல்ல ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 2 ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 2 டெஸ்ட் வந்து ஓகே ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற ஃபீல் கிடைச்சது. பட் மத்த எல்லா டெஸ்ட்டுமே வந்துட்டு ப்ரெடிக்டபிளா இருந்தது. ரொம்ப ப்ரெடிக்டபிளா அடுத்தடுத்து இதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப தெரிஞ்சது. ஓகே, அதாவது சினிமோட்டோகிராஃபியா நல்லா இருக்கு, ஆக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. டெக்னீஷியன்ஸ் பத்தி நம்ம டெஃபினெட்லி கிரெடிட் கொடுத்து தான் நம்ம பேசுறோம். ஸோ எனக்கு வந்து இல்லை ஃபர்ஸ்ட் நான் டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் திபுநேனன் தாமஸ் இது அவருடைய ஏரியாவே டச் பண்ணாத ஏரியா. இதுக்கு முன்னாடி ஒரு பண்ண படங்கள்ல இருந்து இந்த பேட்டர்னே புது அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாட்டா பாக்குறப்ப பெருசா வந்து எனக்கு பச்சக்குன்னு ஒட்டலை. அதான் அது பெருசா பச்சக்குன்னு ஒட்டலை. ஏன்னா டீசல்லாம் 1-2 பாட்டுனா கூட ஒன்று ஒட்டுறது இருந்ததுல. ஸோ அது கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆனாலும் பிஜிஎம்ல வந்து அவருக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், பிஜிஎம் வந்து இவருக்கு வந்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு அதுக்கு வந்து அவர் ரீரெக்கார்டிங் மிக்சிங்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். பட் குட் ட்ரை, நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ சினிமாட்டோகிராஃபர் வந்து அருள் வின்சென்ட் நான் ஒரு மாதிரி கிளாஸாக இருந்தது. ஒரு எல்லாமே காமிச்ச ஒரு இது எல்லாமே இந்த படத்துக்கு என்ன டோன் செட் ஆகுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு. நிறைய இடத்துல வந்து ட்ரோன் கேமராஸ் யூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த ஆங்கிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு எடுத்து டக்குனு ஹரிசார் படம் பார்க்குற மாதிரி நல்ல ஸ்பீடுல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. திடீர்னு எங்க இருந்து அந்த ட்ரோன் வந்துச்சுங்கிற மாதிரி இங்கிட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அது ஒரு மாதிரி விஷுவலா செட்டா இருந்தது அந்த படத்துக்கு.
ஒரு ஸ்பீடு வந்து கிரியேட் பண்ணுச்சு. ஆமா. ஸோ கமிங் டு எடிட்டர் பிரசன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பரபரப்பாக போனது. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த லென்த்தில் வந்து அவர் கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் வந்து இருக்குது. ஸோ டெக்னிக்கல் டீம் பற்றியும் பேசியாச்சு, படத்தில் அடிச்சவங்களை பற்றியும் பேசியாச்சு. ஸோ ஓவரால் மிஸ்டர் எக்ஸ் இந்த வாரத்தில் வந்து வந்த படங்கள்லேயே பெரிய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸ் தான். ஸோ தேட்டரில் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இது எப்படிப்பட்ட படமாக இருக்கும்? நீங்கள் தேட்டருக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பை த்ரில்லர், அதாவது ஸ்பை த்ரில்லருக்கே உருத்தான எல்லா விஷயமும் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ட்விஸ்ட் எல்லாமே இருக்கும். பட் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட், நம்ம தமிழ்நாட்டில் நடந்த G20 சம்மிட்டு நிறைய ரியல் லைஃப் மோடி சார்லாம் ரெஃபரன்ஸ்லாம் வராது. அப்படிங்கும் போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் கிரியேட் பண்ணுறாங்க எல்லாம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு சரி நல்லா இருந்தது. மேபி அது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கனெக்டடாக அவங்க ஒரு சில விஷயம் ஒரு 2-3 சீக்வன்ஸ் வரும்போது நமக்கு ப்ரெஷர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அந்த பதட்டம் வந்துருக்கும். ஓகே, அது இன்னுமே நம்ம வந்து ஃபீல் பண்ணி பார்த்துருக்க வேண்டிய வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த எமோஷன் மிஸ் ஆனதுனால தான் நமக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே தவிர மற்றபடி சொல்லல எல்லாமே இருக்கு. கிராண்டியராக இருக்கு, ஆக்டர்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க. ஆனா என்னமோ உனக்கு குறையுதே அப்படிங்கிற எமோஷன்ஸ் மிஸ் ஆகுதுங்க. என்னமோ ஒன்று எனக்கு குறையுதே அப்படிங்கிற உங்க சைடுல பார்க்கறப்ப எமோஷன்ஸ் வந்து மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இப்போ அங்க வந்து ஒரு ட்விஸ்ட் வருதுன்னா ஏய் சே அப்படின்னு நம்ம ரியாக்ட் பண்ணாம உட்கார வச்சது வந்து எனக்கு ஓகே. ஸோ என்னோட ஃபைனல் கன்க்ளூஷனாக நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த வீக் வந்திருக்க படங்களில் ஒரு பெரிய படம் அப்படிங்கிற படம் மிஸ்டர் எக்ஸ் தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய நிறைய மல்டி ஸ்டார் காஸ்ட் வந்து இருக்கிற ஒரு படமாக இருக்குது. அந்த மல்டி ஸ்டார் காஸ்ட்டை வந்து டைரக்டர் பயன்படுத்திய விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரையுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி பண்ணலை. எல்லாருக்குமே வந்து அந்த கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸு, அதோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து நல்லா கிராண்டியராக வந்து கொடுத்துருந்தாரு. எனக்கு இந்த டைரக்டரோட ப்ரீவியஸ் மூவி எஃப்ஐஆர் ரொம்ப பிடிக்கும். அவர் மனு ஆனந்த் வந்து எஃப்ஐஆர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்ல அட்டெம்ப்ட் வந்து அந்த படத்தில் பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருந்தது. ஸோ அஸ் அ ஃபிலிமாக இவர் வந்து டெலிவர் பண்ணது, அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார், தயவு செய்து இந்த படம் இந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பை படம் தான், இந்த பேட்டர்னில் இதை ரசிக்க நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு சொன்னார். ஸோ நான் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் எந்த விதமான கம்பேரிசனும் இல்லாமல் இந்த படத்தை வந்து பார்க்குறப்ப எனக்கு இது ஒரு டீசெண்டான ஒரு குட் மூவி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது. ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் தேட்டரில் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த விதமான கம்பேரிசன்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் தேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம ஸ்டார் ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துடலாம் அப்படின்னா, ஆல்ரைட். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூவில் நான் உங்களை வெயிட் பண்ணுறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் RJ ரோஹிணி, கௌதம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.